Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏஞ்சாச்சு சம்மந்தி வீட்டில் தான் தங்கணும் அப்படின்றது தெரியும் உங்களுக்குலாம். ஏஞ்சி காலையில கிளைமேட் வேற லெவல்ல இருக்குது. நல்லா சூடா ஒரு காஃபி கொடுத்தாங்க அக்கா. காஃபிலாம் குடிச்சிட்டு ஜாலியா உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு முழுக்க நீங்க என்னென்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்மந்தி வீட்டுல என்னென்னலாம் பண்றோம் நாங்க அப்படின்றது தான் வீடியோவா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா டே 1 மார்னிங். சம்மந்தி வீட்ல ஒரு நாள். ஆமா, டே 1 நைட் நேத்து போயிடுச்சு. இது டே 1 மார்னிங். இது சம்மந்தி வீட்டில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்து நம்ம ஆரம்பிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத வந்து வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துன்னு வந்த வடை நான் செஞ்ச வடை இல்ல, எடுத்துன்னு வந்த வடை கிச்சன்ல இருந்து எடுத்துன்னு வந்த வடை. இந்த மாதிரி ஏஞ்சி வந்ததே லேட்டு, அந்த நான் செஞ்ச வடை. இப்ப வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட கீழே உட்காந்துருக்கோம். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா வடை? பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. வடைனாலே எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி கிறிஸ்பியாலாம் இருந்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும். இது மசாலா எதுக்கு? மசாலா எதுக்கு? பூரியா? தோசைக்கு. தோசைக்கா? ஹோட்டல் போல மசால் தோசைன்றீங்கல்ல, அது மாதிரி தான். இல்ல, மசால் தோசை வந்து இந்த மசாலா வந்து பூரிக்கு தான் வைப்போம்ல, அதனால. நல்லா இருக்கா வடை? சூப்பரா இருக்கு. பட்டர் தோசை மசாலா வடை நல்லா பொறுன்னு வந்திருக்குல்ல வடை. ஆனா இங்க ஃபுட்டுலாம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர்ல சூப்பரா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஃபுட்டுங்களாம். நேத்து நைட் நாங்க எனக்கு தான் பிடிக்கவே இல்ல. கோயம்புத்தூர்ல ஃபுட்டே டேஸ்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. வீட்ல செஞ்சது நல்லா இருந்தது, கடையில சாப்பிட்டது எனக்கு எதுவுமே அவ்வளவா இஷ்டம் இல்ல. வேலையே வாங்க மாட்டாங்க. நான் இப்பவே அட்லீஸ்ட் பேருக்கு ஒரு தோசை. இன்னைக்கு வேணா டம்மியா இருக்கலாம். ஒரு காலத்துல யாரோட ட்ரைனிங்கா வருவ? உங்க மாமியாரோட ட்ரைனிங்கா வருவேன்னு. இதெல்லாம் நீ செஞ்சு ஒரு நாள் நாங்க சாப்பிடுற நிலைமை வரும்னு அந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. கரெக்டா? எல்லாரும் எடுத்த உடனே எல்லாத்தையும் கத்துட்டு வர்றது கிடையாது, புரியுதா? இது வந்து உங்க தங்கச்சி வீட்டு சிக்கன் குழம்பு, இது அப்புறம் ஃபிஷ் குழம்பு, தேங்காய் சட்னி. தம்பிக்கு நீ உன் கையால சுட்டு எடுத்துன்னு வந்தியா இல்ல சேம் ஹெல்பிங் தானா? யார் சுட்டா அதை சொல்ல. அது வெந்துச்சா வேகலையான்னு சொல்ல. யார் நீ தானா? எங்க மகேஷ் ராஜா கிளம்பி டான்ஸ் ஆடின்னு இருக்க? நான் எங்க கிளம்பி டான்ஸ் ஆடினுக்கிறேன்? நீ தான் நான் கிளம்ப வச்சு டான்ஸ் ஆட காட்ட வைக்கிற. சரிங்க, போயிட்டு எங்கேயாச்சும் வெளில போலாம் அப்படின்னு சொல்லிச்சு பேபிமா. சரி ரைட் ஓகே. மாப்பிள்ள ஃபுல் பிஸி வேலையில இருக்காரு. ஷேரன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டடீஸ், நாளைக்கு எக்ஸாம். சோ பாப்பா வந்து ஆஸ் யூஷுவல் எடிட் பண்றது அது. அவ ஃப்ரீ. அவங்க அத்தை லீவ் போட்டாங்க, அக்கா லீவ் போட்டாங்க, அக்காவும் லீவ் போட்டாங்க. சரி எங்களுக்காக சரி சும்மா பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்னா மாப்பிள்ள என்ன சொன்னாரு, மாமா பக்கத்துல மால் இருக்குது, மாலுக்கு வேணா போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வாங்க, சாயந்தரம் நம்ம எல்லாரும் ஃபேமிலியா வெளில போலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இப்ப நம்மளாச்சும் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்து அப்படி போய் சுத்தி அப்படி காமிச்சு குழந்தைங்களை கூட்டு போனோம்னா எங்கேயுமே என்ன கூட்டு போல, வீட்லயே உட்கார வச்சு என்ன 4 செவத்துக்குள்ள வச்சு அடைக்கிற அப்படின்வாங்கல்ல. அப்ப நம்ம எல்லாம் கூட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கிளிகிளிப்பு அது எதுன்னு மிட்டாய்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வருவோம். அந்த மாதிரி இப்ப பேபி மாவை கூட்டு போயிட்டு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து இந்தா வச்சுக்கோ வா போலாம் அப்படின்னா அப்படியே நீ நான் பழக்கிட்ட பேசுற. இப்ப ஏன்னா நீ பழக்கினதே அப்படிதான். அப்புறம் வந்து எனக்கு பண்ணல அப்படின்னா நான் கேட்க தானே செய்வேன். அது பழகிட்டேன்னு தான், நான் இல்லைன்னு சொல்ல. வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா. ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வாங்கி கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. நீ இப்ப போன வாரம் ஃபுல்லா வாங்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது, வாங்கி குடுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராது. கோயம்புத்தூர் போனேன், கோயம்புத்தூர் போய் அப்படியே கம் ஆன் டேக் இட் ஏ யூ கம் டேக் இட் அப்படின்னு சொல்லி எல்லா ஷாப்ல என்னென்னலாம் விக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தள்ளி விட்டு பொறுக்கின்னு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் பாப்பாக்கும் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. எங்களுக்கு ஒரு கோமல துண்டு கூட கிடையாது. மௌலிக்கும் இல்ல. அதனால நான் என்ன யோசிச்சேன், பெங்களூர் கிளம்பி நம்ம வரும்போதே இங்க பெங்களூர்ல போய் கடையில பார்த்து நல்லா ட்ரெண்டியா டிஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். வாங்குவோம், ஆனா அது பேபி மார்க் கிடையாது. சரி ஓகே வாங்கிக்கோ, அது எங்களுக்கு. சரி ஓகே, கீழே போயிட்டு கீழே போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நம்ம கிளம்பிட்டோம். நேரம் எங்க போறதுன்னு தெரியல. என் கார் எங்கேயோ சந்தில எங்கேயோ நிறுத்தி வச்சிருந்தோம். எங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதை தேடிட்டு கூலர்ஸ் எடுத்து போடணும். கார்ல தான் கூலர்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் போய் என் கூலர்ஸ் எடுத்தாச்சு. கார் அங்க இருக்குது.
நம்ம ஏன் இப்போ ஆட்டோவில் போகிறோம், வேற எங்கேயும் போகக்கூடாது. ஆட்டோ எங்கே நம்ம புக் பண்ணுமோ அங்கே போய் நிற்கணும். அங்கே போய் பேபி மாவை சுற்றி காமிச்சிட்டு திரும்பி வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக நம்ம சம்மதி வீட்டுக்கே வந்துடணும். திஸ் இஸ் மை பிளான். காராக இருந்தால் இங்கே சரியில்லை அங்கே போகலாம், அங்கே சரியில்லை இங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் பிள்ளைங்களாம் பாவம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சாப்பிடாம இல்லாமல். அப்புறம் வேறு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும் வேறு. ஓகேவா? அது வரைக்கும் கும்பிட்டுருப்பியா? வந்தாச்சு இங்கே வந்து ஃபீனிக்ஸ் மால் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே தான் இருக்குது அவங்க பின் சைடில். ஸோ ஃபீனிக்ஸ் மாலுக்கு பக்கத்துலேயே விஆர் மாலும் இருக்குது. ஸோ ரெண்டும் நியர்பையே இருக்குது. ரெண்டுத்தையும் அப்படி சும்மா பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. நம்ம ஏன் வெளியில வந்தோம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எதுக்கு வந்தோம்னா, நேத்து நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்தோம்ல, நம்ம அர்ஜென்டா கிளம்பி வந்தனால எதுவுமே நம்ம வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒண்ணுமே வாங்கல, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவோம்ல, எதுவுமே இல்லை. ஏன்னா பாப்பாவும் வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ண சொல்லல. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாத நேரா விடு. ஏன்னா அவ சர்ப்ரைஸ் பண்ணா, அது உங்களுக்கு ஏஜி பிளாக்ஸ்ல வரும். சர்ப்ரைஸ் பண்ணதுனால அவர் கிளம்பிட போறாரு வெளில, அதனால போ 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 போன்ட்டா. பாப்பா ஏதாவது கேட்கலாம் வாங்கலாம் பாப்பான்னா, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் கிளம்பு கிளம்பு அப்படின்னுட்டான். ஸோ அதனால ஒண்ணுமே வாங்கல. ஸோ அப்படியே நம்மளும் சுத்திட்டு, ஏன்னா நம்ம இதை வாங்க போறோம்னு சொன்னோம்னா அவங்க என்னம்பாங்க, ஐயோ அதெல்லாம் வேணாம்பாங்க. அதனால நாங்க என்ன சொன்னோம், சும்மா சரி அப்படியே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மெயின் வந்த பர்பஸே அதுதான். இவங்களுக்கு ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு ஏதாவது வாங்கிட்டு போய் குத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியில வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேர் மட்டும். அதனால தான். கரெக்டா? உனக்கு ஒரு பேண்ட் வாங்கி தரட்டா? என்ன பேண்ட்? இதுவா? அழுக்கா இருக்குவா? பெங்களூர் வந்தோடனே பாத்தியா பேண்ட் எப்படி இருக்குன்ட்டு மாறிடுச்சுன்னு டிசைன். அப்படி இது நம்ம ஊர்ல போட்டு போனோன்னு என்னது துவைச்சு இந்த பேண்ட் எத்தனை நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. கரெக்டா? ஏய் அது பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சது எனக்கு. ஆனா நல்லா இருக்கு, மாடர்னா இருக்கு. எல்லா லைஃப் ஸ்டைல்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வா, உங்களுக்கு பார்வைக்கு மட்டும்தான் அலௌடு. விலை கம்மியானா 3 பீஸ் செட் 500 ரூபாய்க்கு கிடச்சா வாங்கிக்கோ இங்கே. ஓகே, 3 பீஸ் செட் 500 rupees ஃபார் பேபிமா. அலாட்டட், இன்றைய பட்ஜெட்டில் அலாட் பண்ணப்பட்டது. ஆல்ரெடி 200 rupeesக்கு நீ கேக் வாங்கி காலி பண்ணிட்டேன் உன் பட்ஜெட்டை. இருந்தாலும் சரி அது சாப்பிட்றது, அதனால விட்டுட்டேன் ஒன்று. கேக்குனா சும்மா கொடுத்துட்டான், காசு கொடுத்து தானே வாங்கினது. இப்போ இதுக்கு ஏன் கையில் பிடிச்சின்னு இருக்க? ஆனால் பிளாக்காகவே அமையுதே அப்படின்றதுனால தான் யோசிச்சுட்டு இது நம்ம தேடிட்டு இருந்தோம் தெரியுமா. நம்ம பார்த்திக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி பிளாக்ல தேடிட்டு இருந்தோம் இந்த ஸ்டிச்சஸ். பட் இப்போ கிடச்சிருக்குது. ஆனால் குர்த்தா தான் கிடச்சிருக்கு. நான் பிளான் பண்ணிட்டு ஷர்ட்டு குர்த்தா தான் கிடச்சிருக்கு. எதுவும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கேன். இதே மாதிரி பிங்க் கலரில் இருக்குது, பேபி பிங்க்ல. ஆனால் உண்மையாக டூ காஸ்ட்லியாக தெரியுது. எதை எடுத்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரியுது. அதான் இருக்கு, பிடிச்சிருக்கு. அது பிங்க்ல எடுத்துக்கலாமான்னு பாருங்க. பேபி பிங்க்ல எடுத்துக்கோ, நல்லா தானே இருக்கு. இந்த ஒரு கட்டு இந்த ஒரு கட்டு இஷ்டத்துக்கு கட்டு கட்டாக இருக்குது. ஐ திங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. இவருக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு மேரேஜ் வரப்போகுது. அது இவர் ஆசைப்பட்ட ஒரு குர்த்தி கிடைச்சது. அது மட்டும் இவர் வாங்கிக்கிட்டாரு. குர்த்தி இல்லப்பா, குர்தா. குர்தா குர்தா குர்தா. ஆக்சுவலி அது வந்து இவர் போட்டிருந்தாரு, மாதவன் போட்டிருக்காரு அந்த மாதிரி பேட்டர்ன்ல, இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன்ல. அண்ட் தென் ராம்சரண் போட்டிருக்காரு. ஓகேங்களா? நான் வந்து பாப்பாவோட பேச்சுலர் பார்ட்டிக்கு பிளாக் கலர்ல மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு மாங்குன்னு சுத்திட்டேன். பட்டன் கிடைக்காது, இது கிடைக்காது, அது கிடைக்காது, இது அது நொட்டல் நுடுசல்னாங்க. ஆனா ஒரு ஷாப்ல வந்து ஒரு பெரிய ஹைஃபை இதுல வந்து நாங்க ஸ்டிச் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. ஆனா அவங்க கிட்டே மெட்டீரியல் எடுத்து அவங்க கிட்டே தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கே அவங்க 8000 கேட்டாங்க. ஓகே வேண்டாம் விட்டுருங்கன்னு. அது எனக்கு இப்ப கிடைச்சிச்சு. அதை நான் ஆனா பிளாக்ல வாங்கல. நான் நிறைய பிளாக் இருக்கா, ஸோ அதனால பிங்க்ல வாங்கணும். பேபி பிங்க்ல வாங்கியிருக்கேன். அது சூப்பராக இருக்கும். அது நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சுதா? நாங்கள் போயிட்டு நேராக போயிட்டு ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனோம். டைம் ஆகுது. ஏன்னா எல்லோரும் சாப்பிடாம உட்காந்துருந்தாங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. அதனால் நம்ம போயிட்டு ஃப்ரூட்ஸை வாங்கி டக்குன்னு போய் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன நம்ம பார்ப்போம். எஸ்
எடு எல்லாத்தையும் இடத்துல வந்து இங்க நான் உட்கார்ற இடத்துல வச்சுட்டு எடு எல்லாத்தையும் நீ பா. அதுக்கு தான் உன்னை வந்து சாப்பாடை வெடின்னு சொல்றாங்க, நீ வெடிக்குமான்ற. ஆரம்பிச்சிட்டியா? புரியுதா? தெரியுதா? இப்போ 4 பேர் இப்ப கழுவி ஊத்தணும். இப்ப 4 பேர் கழுவி ஊத்தணும். இல்ல தெரியணும்ல, யாரும் என்ன குறை சொல்ல கூடாது இல்ல. நீ என்ன ஒரு வீட்டுல சாப்பாடு வெடிச்ச உடனே சாப்பிடு எப்படி பொள்ள 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 பொள்ளன்னு. ஆனா நீ என்ன பண்ற, அப்படியே குக்கர்ல விட்டு அப்படியே கெட்டியா தூக்கின்னு வர. அங்க எல்லாரும் கதறிட்டாங்க, குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்ட்டு. சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி என்ன பழக்கிருந்தா பரவாயில்ல. எங்க அம்மாவும் செஞ்சது கிடையாது. அப்ப நான் எப்படி ஓகே சூப்பர். எங்க இருந்து திடீர்னு மீன் பிடிச்சின்னு வந்தீங்க? சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா நேத்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நேத்து நைட் சாப்பிட முடியல எல்லாருக்கும். பிரியாணி வந்து சரி செய்வே இல்ல நேத்தலாம். சண்டே ஸ்பெஷல் இதெல்லாம். ஓ ரைட் 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 சண்டே ஸ்பெஷல். மட்டன் இப்போ மீன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மட்டன் கிரேவி, சாம்பார், மீன் குழம்பு இருக்குது, மீன் ஃப்ரை இருக்குது. ஒரு வாட்டியும் ஹெல்ப் பண்ணி நானே செஞ்சேன் பேப்பர் போட்டுன்னு இது. நீங்க சாப்பிட்டீங்களா மாப்ள? சாப்பிட்றேன். நாங்க 2வது வாட்டியா போட்டுக்கணும், நீ இப்பதான் வர. சாம்பார், மட்டன் ஃப்ரை, மாம்பழம், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கபாப். நம்ம ஊர்ல வந்து சிக்கன் 65 சொல்லுவோம், இவங்க வந்து பெங்களூர்ல வந்து கபாப் சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் கபாப் இவ்வளோத்தையும் சாப்பிட்டு 5 மணிக்கு லஞ்சு. ஆமாம் நாங்க வெளில போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து 5 மணிக்கு தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றோம். வெளில எங்கேயுமே சாப்பிடல, ஏன்னா அக்கா இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால வந்துட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். போயிட்டு வந்தோன்னே சாப்பிட்டு ஓடி போய் ஒரு குட்டி தூக்கம், ஸ்மால் தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ள வந்து எக்ஸாம் எழுதிக்கிறாரு. அவர் ஒர்க் முடிச்ச உடனே இதுங்கெல்லாம் வெளில போலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போய் டக்குன்னு படுத்து ஏஞ்சிக்க. ஏன்னா அதனாலதான் அவங்கள வேணாக்கான்னு கேட்கவே இல்லை. எடுத்துட்டு வந்து அவ்வளோ இது போட்டாங்க. கடைசியில ஒரு கரண்டி சோறு எனக்காக அப்படின்னு இந்த மாதிரி தான் உட்காந்து மல்லு கட்டி. ஆனா சீக்கிரம் மோனா வந்து பெங்களூர் ஸ்டைல் இந்த சமையல் கத்துக்கிச்சுன்னா கொஞ்சம் வாய் ருசியா சாப்பிடலாம். ஓகே சென்னை ஸ்டைல நீ சரியா செய்ய. சென்னை ஸ்டைல ரொம்ப எதிர்பார்க்கறவங்க கிட்ட இருந்து வரல ஒன்றும். ஒரு டீ போட்டு கொடுங்க, அப்பாக்கு வெயிட் பண்ணிக்கிறாரு. டீ ஒண்ணு போச்சுமாமா நீங்க நேத்து சொல்லிச்சு. நான் சொன்னேன் இப்ப நான் கடையில நிறுத்தணும் அப்படின்னா வேணாம் கிளம்பு நீ நேரா போ, நான் உனக்கு டீ போட்டு தரேன். அந்த டீ நான் விட்டுருந்தேன்னா இவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. சர்ப்ரைஸ் பண்ணோம். The next day. பாய் சரண், சீக்கிரம் பாப்போம். ஓகே எக்ஸாம் முடிச்சிட்டு வா. ஓகேவா? ஓகே பாய் பாய் பாய். வாங்க ஊருக்கு வாங்க. மாப்பிள்ள கிளம்பிட்டாரு, பைக் எடுத்துட்டாரு. அண்ணாவும் இப்பதான் வெளில போயிட்டு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கின்னு வந்துருக்கிறாரு. மாப்பிள்ள ஓகே பாய் டாடா. டாடா மாப்பிள்ள.